இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சிக்கிய ஜெயலலிதா வாரிசுகள், அமைச்சர் பதவியில் குற்றவாளி. யார் இந்த பாலகிருஷ்ணா ரெட்டி? மேல்முறையீட்டில் தப்பித்தது எப்படி? மாஜி மினிஸ்டரின் கிரைம் பின்னணி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்துள்ள ஜீமங்கலத்தைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணா ரெட்டி. செங்கல் சூளை ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பறந்து வந்த பாலகிருஷ்ணா ரெட்டி கடந்த 2001ஆம் ஆண்டு அதிமுகவில் உறுப்பினராக சேர்ந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலர், 2010ஆம் ஆண்டு அதிமுக ஒன்றிய செயலாளர், அடுத்த ஆண்டே ஓசூர் நகராட்சி தலைவரானார். அதிமுகவின் ஓசூர் அடையாளமாக மாறிய பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு மறைந்த அதிமுக தலைவர் ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கினார். ஓசூர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரவையில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பதவி வழங்கினார். அதன் பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமியின் அமைச்சரவையிலும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு கிடைத்ததா. ஆனால் கடந்த 1998ஆம் ஆண்டு ஓசூர் அருகே பாகலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக பாலகிருஷ்ணா ரெட்டி மீது பதிந்த வழக்கு பின்தொடர்ந்து வந்ததா. பாகலூரில் நடந்த போராட்டத்தில் போலீசார் ஜீப்பும் எரிக்கப்பட்டதா. இதில் 108 பேர் மீது வழக்கு பதியப்பட்டதில் பாலகிருஷ்ணா ரெட்டியும் 71வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு ஓசூர் சார்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் பாலகிருஷ்ணா ரெட்டி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதா. இந்த வழக்கே அமைச்சர் பதவியில் இருந்த பாலகிருஷ்ணா ரெட்டியின் பதவியை பறித்ததா. அமைச்சர் பதவியில் இருக்கும் போது ஜெயலலிதா தொடர்ந்து பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டதா. 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டதால் பாலகிருஷ்ணா ரெட்டி அப்போது அமைச்சர் பதவியை இழந்தார். இருப்பினும் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பாலகிருஷ்ணா ரெட்டி உட்பட தண்டனை பெற்ற 16 பேர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மேல்முறையீட்டு மனுக்களை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்து வந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததா. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த ஜூலை 3ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். அதில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு வழங்கிய சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார். காவல்துறையினரின் விசாரணையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் உண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை அரசு தரப்பு கண்டறியவில்லை எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் பலவீனமான ஆதாரங்களே உள்ளதாகவும் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை எனவும் கூறி தண்டனையை ரத்து செய்தார். முன்னதாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டதா. இதனால் மனைவி ஜோதிக்கு அதிமுகவில் சீட் வாங்கி கொடுத்தார். ஆனால் அவரும் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கதா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.